அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ஸ்டஃப்டு பாவக்காய் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு பெரிய சைஸ் பாவக்காய் எடுத்துருக்கேன். சென்டர் போர்ஷனை கட் பண்ணி உள்ளே உள்ள சீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு கடாயில் 2 கப் வாட்டர் ஆட் பண்ணி பாவக்காவை பாயில் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு 50% பாயில் ஆனால் போதும். 10 மினிட்ஸ் பாயில் பண்ணுங்கள். ட்ரைன் ஆஃப் பண்ணிடலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி நம்ம பாயில் பண்ணி வச்ச பாவக்காவை அதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ வேறு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் பீனட் எடுத்துருக்கேன். அது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் சீசம் ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி 1 சாப்டு ஆனியன் எடுத்துருக்கேன். சாட்டே பண்ணிக்கலாம். ஒரு சின்ன சைஸ் புளி எடுத்துருக்கேன். அதையும் போட்டு ஆட் பண்ணி சாட்டே பண்ணிக்கலாம். ஆனியன் சாஃப்டன் ஆனால் போதும். இப்போ பிளெண்டரில் நம்ம ரோஸ்ட் பண்ண பீனட், சீசம், ஆனியன், டர்மரிக்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் கியூமின் பவுடர், 1/4 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி 1/2 டேபிள் ஸ்பூன் ஜாகரி ஆட் பண்ணி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. இது ஸ்டஃபிங் பாவக்காய்க்கு நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரை பண்ண பாவக்காயில் நம்ம பிளெண்ட் பண்ண மசாலா ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஸ்டஃப் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணி நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருந்த பாவக்காவை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணுங்கள். அதை திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பாவக்காய் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. நம்மளோட ஸ்டஃப்டு பாவக்காய் ரெடி.